தாய்ப்பாலை விற்பனை செய்யக்கூடிய பிசினஸ் படுஜோரா நடந்துட்டு வருது. தன்னுடைய தாய்ப்பாலை விற்பனை செய்யறது மூலியமா ஒரு நாளைக்கு 86,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறேன்னு ஒரு பெண்மணி சமூக வலைதளத்துல ஒரு பதிவை ஒன்று போடுறாங்க. பிரபல நாளிதழ் அவங்க கிட்ட போய் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அதுல அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் புதுமையானதாகவே பார்க்கப்படுது. இந்த தாய்ப்பால் பிசினஸ் எந்த நாட்டில் ரொம்ப ஜோரா போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கால தான். அமெரிக்கால தாய்மார்கள் தங்களுடைய தாய்ப்பாலை ஆன்லைன் மூலமா விற்பனை செய்யறாங்க. இதுல குறிப்பா யாரெல்லாம் இந்த தாய்ப்பாலை ஆன்லைன் மூலமா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தாய்மார்கள் யாருக்கெல்லாம் தாய்ப்பால் சரியாக சுரக்கலையோ அவங்க வாங்குறாங்க. அதே போல பாடி பில்டர்ஸ்க்கும் இதுல இருந்து நிறைய சத்துக்கள் கிடைக்குது அப்படின்றதுனால பாடி பில்டர்ஸும் விரும்பி இந்த தாய்ப்பாலை ஆன்லைன் மூலமா ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க. அதே போல ஒர்க்கிங் விமன், அதே போல சிகிச்சையில இருக்கக்கூடிய தாய்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக தாய்ப்பாலை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. பெண்கள் குழந்தை பேருக்கு பிறகு அவங்க வேலைக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பல மாதங்கள் எடுக்குது, பல வருடங்கள் எடுக்குது. அதனால் அவங்களுக்கு சுரக்கக்கூடிய தாய்ப்பாலில் இருந்து தன்னுடைய குழந்தைக்கு தேவையான அளவு கொடுத்துட்டு மீதம் இருக்கக்கூடிய தாய்ப்பாலை விற்பனை செய்கிறோம் இல்லாதவங்களுக்கு. இது எங்களுக்கும் மகிழ்ச்சி தருது. அதே போல் நாங்கள் விலைக்கு விற்கிறதுனால எங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் வந்துச்சு. இவ்வளவு நல்ல மனசு இருந்தீங்கன்னா நீங்கள் ஏன் இதை இலவசமாக கொடுக்க கூடாது, எதுக்கு தாய்ப்பாலை வித்து பணம் வாங்குறீங்க, இது போன்ற விமர்சனங்களுக்கும் அவங்க பதிலளிச்சிருக்காங்க. நிறைய பெண்கள் தன்னுடைய நேரத்தை செலவழிச்சு தன்னுடைய ஸ்டாமினாவை செலவழிச்சு தான் அவங்களுடைய தாய்ப்பாலை எடுத்து விற்பனை செய்யறாங்க. ஸோ அந்த நேரத்துக்கும் அவங்களுடைய ஸ்டாமினாவுக்கும் ஒரு விலை கொடுக்கிற விஷயமாக தான், மதிப்பு கொடுக்கிற விஷயமாக தான் அவங்க இதை பணத்துக்கு விற்பனை செய்யறாங்க. அதனால இதுக்கு பணம் கொடுக்கலாம், இதை தாராளமாக பணத்துக்கு விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல தாய்மார்களுடைய ஒரு எண்ணமாகவும் இதுவே அவங்களுடைய கருத்தாகவும் பார்க்கப்படுது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 60 அவுன்ஸ்க்கு மேல பம்ப் பண்ணி நீங்க பால் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் உடல்நிலையில ஏற்படும் சொல்றாங்க. என்னென்ன சிக்கல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மார்பு முலைகளில் ரத்தப்போக்கு, மார்பகத்தில் உள்ள நுண்ணுயிரியல் சீர்குலைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதனால் ஒரு கட்டத்தை தாண்டி நீங்கள் பம்ப் பண்ணி பால் எடுத்து விற்பனை செய்கிறது உங்களுடைய உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இப்போ நம்ம பேக்கெட்டில் வாங்குகிற பாலாக இருக்கட்டும், பவுடர் பாலாக இருக்கட்டும், இதில் எல்லாம் கலப்படம் இருக்கும். அதே போல் ஆன்லைனில் விற்பனை செய்யக்கூடிய இந்த தாய்ப்பால்லையுமே கலப்படங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வை நடத்தி அதில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பாலில் தண்ணி கலக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பவுடர் பாலை மிக்ஸ் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் நடக்குது. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் தாய்மார்கள் ஒரு குழந்தைக்கு உடல் நலத்துக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத கருத்தில் கொண்டு அவங்க எந்த ஒரு வேலைகள்லையும் ஈடுபடாமல் ரொம்ப நேர்மையான வழியில் தங்களுடைய பாலை விற்பனை செய்யலாம் அப்படின்றது இதனுடைய முக்கிய கருத்தாக பார்க்கப்படுது.